கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த பக்கம் கிருஷ்ணா 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 இந்த பக்கம் பிடிக்க முடியலையா? கிருஷ்ணா என்ன புடி? கிருஷ்ணா இங்க வா கிருஷ்ணா என்ன புடி? ஏய் கிருஷ்ணா என்ன புடி பார்க்கலாம். தொட்டு விட்டேன், நீ தொடவில்லை. தொட்டு விட்டேன், நீ தொடவில்லை. நான் தொட்டு விட்டேன், நீ பொய் சொல்கிறாய். நீ பொய் சொல்கிறாய். நான் உன்னை தொட்டு விட்டேன். நீதான் பொய் சொல்கிறாய். நான் உன்னை தொட்டு விட்டேன். நீ என்னை தொடவே இல்லை. நீ பொய் சொல்கிறாய். நான் அவனை தொட்டு விட்டேன். என்னை நம்புங்கள். நீயே வெண்ணெய் திருடி தின்பவன். உன் பேச்சை யார் நம்புவார்கள்? நிறுத்துங்கள். வெண்ணெய் திருடி தின்பதால் தானே என்னை நம்ப மாட்டேன் என்கிறீர்கள். மண்ணை தின்றால் நம்புவீர்களா? சொல்லுங்கள், மண்ணை தின்றால் நம்புவீர்களா? மண்ணை தின், நம்புகிறோம். உன்னை எங்கெல்லாம் தேடுவது? கிருஷ்ணன் மண்ணை உணவு போல் சாப்பிடுகிறான் அம்மா. என்ன கிருஷ்ணா, மண்ணையா சாப்பிடுகிறாய்? சொல் கிருஷ்ணா. அவன் பேச மாட்டான் அம்மா. வாய் நிறைய மண் இருக்கிறது. ஆமாம், அவன் ஒரு பிடி மண்ணை எள்ளி வாயில் போட்டு கொண்டிருக்கிறான். என்ன கிருஷ்ணா, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? மண்ணை சாப்பிட்டால் என்னவாகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்னவாகுமா? குடலை எல்லாம் அரித்துவிடும். ஏன் சிரிக்கிறாய் கிருஷ்ணா? சிரிக்காமல் என்ன செய்வது அம்மா? மண்ணில் விளையும் பொருட்களை தானே நாம் சாப்பிடுகிறோம். அப்படி இருக்கும்போது மண்ணை சாப்பிட்டதற்கு இப்படி பயப்படுறீங்களே. உன் வியாக்கியானம் இருக்கட்டும், முதலில் வாயை திற. எதற்காக? முதலில் நீ காட்டு. உன் வாயை பார்த்தால்தான் என் மனம் சமாதானம் அடையும். காட்டு. பாருங்கள். என்னவென்று கூறுவேன் நான்? உன் வாய்க்குள் பஞ்சபூதங்களும் 14 லோகங்களும் சந்திர சூரியரும் தெரியதப்பா. என்ன 3 பேரும் அப்படியே பிரமிச்சு போயிட்டீங்க? தூண்லயும் இருக்கிற துரும்லயும் இருக்கிற வாய்க்குள்ளேயே பிரபஞ்சமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல கிருஷ்ணா. எங்க ஊர்ல போலி சாமியாருங்க வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறாங்க.
எடுக்கிறாங்க, வாயில இருந்து விபூதி எடுக்கிறாங்க. ஆனா ஓ வாய்க்குள்ள பிரபஞ்சமே அடங்கியிருக்கே. எப்படி கிருஷ்ணா, எப்படி? அதெல்லாம் தெய்வ ரகசியங்கள் பாலு. வயதும் அனுபவமும் அறிவும் முதிர்ச்சி அடையும் போது அது உங்களுக்கு தெரிய வரும். நீ சொல்றதையெல்லாம் கேட்டப்ப நீ தெய்வம் தான் தோணுச்சு. இப்ப அதெல்லாம் தெய்வ ரகசியம்னு சொல்லி உன்னை தெய்வம்னு நீயே ஒத்துக்கிட்ட. உங்களை பொறுத்தவரையில் நான் உங்கள் தோழனாக தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னதை மறந்து விட்டீர்களா? அது எப்படி முடியும்? சமயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை கடவுளாவும் வணங்குறோம், அதே சமயம் நண்பராவும் ஏத்துக்கிறோம். ஓகேவா? இல்லை, நான் உங்களுக்கு தோழன் மட்டுமே. அப்படி நினைத்தால்தான் நாம் இயல்பாக பழக முடியும். சரி கிருஷ்ணா. ஆமா, கிருஷ்ணன் சொல்றதுதான் சரி. ரெண்டுமே ஒண்ணுதான்டி. டேய், பேசாம இருடா. ஓகே கிருஷ்ணா, என்ன கௌதம், நீ எங்க கூட பேசிக்கிட்டே தினமும் செய்ய வேண்டிய ஒரு கடமையை மறந்துட்ட. மாடுகளை மந்தையாக்கி அதை மேய்ச்சலுக்கு ஓட்டி போவதை தானே சொல்கிறாய்? ஆமா, நான் கூட போயிருந்தால் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு காரியம் நடந்திருக்குமோ அப்படியே நடந்திருக்கும். மனுஷங்கள மாதிரியே மிருகங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது ஆச்சரியம்தான். ஏன் கௌதம், இவன் நம்ம கூட கட்டுப்பாடாவா இருக்கா? இவனை பார்த்த பின்னாடியும் மனுஷங்க கட்டுப்பாடோட இருக்காங்கன்னு எப்படி சொல்ற? நான் சொல்றது மனுஷங்களை பத்தி. உங்க ரெண்டு பேரையும் மனுஷங்களா நினைச்சு பழகின பாரு. ஏன் தப்புதான். சரி சரி விடுங்க. கட்டுப்பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டு கட்டுப்பாடே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப உனக்கு மாடுகளே தேவலான்னு தோணுதோ? மாடுகள் என்று குறைத்து மதிப்பிடாதே கௌதம். ஒரு பசு தன் கன்றை 1000 கன்றுள்ள மந்தையில் கலந்து விட்டாலும் அந்த தாய் பசு தன் கன்றை கண்டுபிடித்து தேடி போய் பால் கொடுக்கும், தெரியுமா? இத தாய்ப்பாசம்னு சொல்றதா இல்ல மெமரி பவர்னு சொல்றதா? அறிவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். தன் கன்றுக்கு சிறு காயம் ஏற்பட்டு இருந்தால் கூட பசுக்கள் சாப்பிடாது. தன் உமிழ் நீரால் நக்கி நக்கியே அதை குணப்படுத்திவிடும். நீ பசுக்களோட குணாதிசயங்களை பத்தி சொல்றப்ப அதுங்களுக்கு 5 அறிவா 6 அறிவான்னு சந்தேகமா இருக்கு. ஆமா, சில சமயத்துல எனக்கு கூட தான் உனக்கு 5 அறிவா 6 அறிவான்னு சந்தேகமாவே இருக்கும். டேய், ஐயோ, மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க, விடுங்க. கலியுகத்திலையும் இவங்க 2 பேரும் இப்படிதானா? கலியுகத்துல மட்டும் இல்ல, வேற எந்த யுகத்துக்கு போனாலும் இவங்க 2 பேரும் இப்படிதான். அவங்கள விடு கிருஷ்ணா. பசுக்களோட நீ அதிக நேரம் இருக்கிறதாலையும் ஜீவனான பசுக்களுக்கு நீ அதிபதியா இருக்கிறதுனாலையும் தான் உன்னை பசுபதின் வழிபடுறாங்களா கிருஷ்ணா? பார்த்தீர்களா? மறுபடியும் நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து என்னை தெய்வமாக்கி விட்டீர்கள்.
என் மகனை கட்டி காக்கும் மாயவரே, நான் மூசாவோட தாய் பூதராணி வந்திருக்கேன். எங்க இருக்கிறீர்? எங்கே இருக்கிறீர்? சித்தரே, வாங்க, வந்து எனக்கு காட்சி கொடுங்க. சித்தரே. என்னம்மா இந்த அகால நேரத்தில் வந்திருக்கிறாய்? அதுவும் தனி உறுத்தியாய் வந்திருக்கிறாய்? கலங்குவதை நிறுத்திவிட்டு காரணத்தை சொல்லம்மா. பெத்த மகனை காணாம தவிக்கிற தாய்க்கு கலங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமா? ஓ, இதுதான் காரணமா? ஆமா சித்தரே, என் மகன் மூசாவை பார்க்கணும். நான் பெத்த பிள்ளைய பார்க்கணும். தயவு செஞ்சு அவனை என் கண்ணுல காட்டுங்க. என்னம்மா இப்படி புரியாதவள் போல் பேசுகிறாய்? மூசாதான் பாதுகாப்பாக இருக்கிறான் என்று சொன்னேனே. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என் மனசு கேட்கலையே. அம்மா, மனம் என்னும் குரங்கின் கட்டுப்பாட்டில் உயிர் போய்விட்டால் அது பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். அறிவின் பாதையில் போனால்தான் அமைதியையும் நிம்மதியையும் பெற முடியும். உனது வேட்கையை விழுங்கிக் கொண்டு அன்பை கட்டுப்படுத்திக் கொண்டு சூழ்நிலை ஆபத்தை கருதி மூசாவை பார்க்கும் எண்ணத்தை கைவிட்டு விடு. திரும்பிச் செல். முடியாது சித்தரே, அவனை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் சொல்வதை புரிந்து கொள்ளம்மா. இல்ல சித்தரே, ஒரு தாயோட தவிப்பு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. மூசா வெளியில போய் வர தாமதமான கூட என் உடல் வீட்டுல இருக்குமே தவிர என் உசுர் வாசல்ல தவிச்சிட்டு இருக்கோம். என் மகன் மூசா முகம் வாடி இருந்தா என் உடம்பு நடுங்கி போயிடும். என் மகன் சாப்பிடலன்னா அந்த சமையல் அறையை எரிக்க தோணும். அப்படி இருந்தடா இன்னைக்கு என் பிள்ளைய பார்த்து பல நாள் ஆச்சு. இனிமேலும் முடியாது. என்னால மூசா பார்க்காம இருக்க முடியாது. இதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் ஏன் உசுர கொடுத்தாது நான் அவனை காப்பாத்துறேன். சித்தரே, தயவு செஞ்சு உங்க மாய வலைய நீக்கி என் புள்ள மூசாவை காட்டுங்க. அம்மா, உனது தவிப்பும் தாய்ப்பாசமும் எனக்கு புரிகிறது. ஆனால் நீ பெற்ற மகனே உன்னை தாய் என்று உணரும் நிலையில், ஏன் அவனையே அவன் உணரும் நிலையில் இல்லை. மூசா மாயையால் அல்லவா பீடிக்கப்பட்டிருக்கிறான். அதனால பரவாயில்ல, இது யாருன்னு கேட்டாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு என் மகனை எனக்கு காட்டுங்க. விதி வென்று விட்டது. சரி வா, காட்டுகிறேன். வாங்க, உடனடியே பாப்போம். வாமா போகலாம். சித்தரே, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் மகன் மூசா இங்க இந்த இடத்துல இருக்கா? ஆம், இங்குதான் இருக்கிறான். மந்திர வளையத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது உன் கண்களுக்கு தெரிவான் பார். இந்த பொம்பளை நம்மள அடைச்சு வச்சவளாச்சே, இங்க எதுக்கு வந்திருக்கா? நம்மள மறுபடியும் புடிச்சிட்டு போயிடுவாளோ? மூசா
வேற எதுக்கு? பாதுகாப்பு வளையத்தை நீக்கியதும் மூசாவை நான் கொண்டு போகத்தான். ஐயோ மூசா 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 ஐயோ மூசாவ அசீம் கொண்டு போயிட்டானே. சித்தரே இது என்ன சோதனை? அம்மா, இது சோதனை அல்ல, விதிக்கப்பட்ட விதி. உன் தாய்ப்பாசமே உன் மகனுக்கு எதிரியாகிவிட்டது. இதற்குத்தான் நான் வேண்டாம் என்று சொன்னேன். நீங்க சொன்னீங்க சித்தரே, நான் தான் தாய் பாசத்துல கேட்கல. என் புள்ளைய நான் முழுசா கூட பார்க்கல, அதுக்குள்ள அந்த பாவி அவனை கொண்டு போயிட்டானே. ஐயோ, என் புள்ளைய எங்க வச்சிருப்பானோ, என்ன செஞ்சிருப்பானோ? தயவு செஞ்சு என் புள்ளைய காப்பாத்தி கொடுங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. நான் சொல்வதை கேளுமா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அதர்மம் ஆடும் பொழுது தர்மம் அடங்கி இருப்பது இயல்புதான். ஆனால் அதுவே நீடிக்காது. ஒரு நாள் தர்மம் வென்றே தீரும். இதோ பாரம்மா, அசீம் மூசாவை கொண்டு போனதை பற்றி உன் குடும்பத்தாரிடம் கூறி வேதனையை அதிகப்படுத்திக் கொள்ளாதே. எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும். நான் வருகிறேன்.